வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள பத்தின ஒரு சின்ன அறிமுகம் குடுங்க. நான் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒரு 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். ம். விதியை மதியால் வெல்லலாம் ம்ஹ்ம். அப்படின்னு சொல்லி நெறைய பண்ணியிருக்கிறேன். ம். ஒரு 2,00,000 டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ம். எல்லாமே சக்சஸ் தான். ம்ஹ்ம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் மூலம் எது எது செய்யலாம்னு கேட்டா, ம். நெறைய செய்யலாம். ம். எனக்கு எங்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் வந்து முகூர்த்தங்கள் போட்டு குடுத்து, ம். அதன் மூலம் அவங்களுக்கு சுபிட்சமா வாழ்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். ம்ஹ்ம். அப்புறம் பார்த்தீங்களா, அதில இன்னும் வித்தியாசமா என்கிட்ட வந்திருக்கிறாங்க. ம்ஹ்ம். அதில வந்ததுல ஒரு பையனுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணான். ம்ஹ்ம். அந்த வீடு கட்டி கல்யாணம் முடிக்கிறத அவங்களுடைய திட்டம். ம்ஹ்ம். முறுக்கெல்லாம் போட்டு வீடு கட்ட முடியாது நின்று போச்சு. ம்ஹ்ம். என்கிட்ட வந்தாங்க. நான் வந்து சரியான முறையில டைம் குறிச்சு கொடுத்து, அந்த பையனுடைய ராசி நட்சத்திரம், அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தினுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு ம். நட்சத்திரத்தை வச்சு கரெக்டா டைம் குறிச்சு கொடுத்து போட்டாங்க. ம்ஹ்ம். வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ஓகே. 2 நடந்தது. நல்லது, நல்லது. இன்னும் கொஞ்சம் மேல போய் இன்னொரு விஷயம் பண்ணேன். ஆஹா. ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சாங்க. ஆஹா. ஆனா அந்த பொண்ணு அவனோட இருக்கல. ஓகே. மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிச்சாங்க. ம்ஹ்ம். அந்த பொண்ணும் அவனோட இருக்கல. ம்ஹ்ம். அப்புறம் ஜோதிடத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஜோதிடத்துல போய் பார்த்தா, ம்ஹ்ம். ஒவ்வொரு ஜோசிகாரரும் ம்ஹ்ம். மனைவியோட சேர்ந்து வாழ்ற யோகம் இல்லாத ஜாதகம்ட்டாங்க. ஓகே. அப்புறம் சரி என்கிட்ட வந்தாங்க. பஞ்சவச்சி சாஸ்திரத்துல நீங்க விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னீங்களே, அதை பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ம். பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த அந்த பையனுடைய ஜாதகத்தை வாங்கி நட்சத்திரம் ராசி வச்சு ம். கரெக்டா டைம் குறிச்சு கொடுத்தேன். ம். இந்த டைம்ல தாலி எடுத்து கட்டிடு அப்படின்னு. ம்ஹ்ம். அதே மாதிரி செஞ்சாங்க. 10 வருஷம் ஆச்சு, 2 குழந்தை. நல்லது. இணை பிரியாத இருக்கிறாங்க. ஓகே. நல்லது, அந்த நல்லது. விதியை மதியால் வெல்லலாம்ங்கிற விஷயத்த அந்த இடத்துல கரெக்டா பண்ணியிருக்கிறேன். ரைட். எத்தனையோ ஜோதிட முறைகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. கைரேகை சாஸ்திரம், சோழி போட்டு பார்க்கிறது, பிரசன்னம், இப்படி பல வழிமுறைகள் இருக்கு. அதுல இருந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் எப்படி வேறுபடுது? எப்படின்னா, ஜோதிடங்கிறது வந்து ஜாதகம் பார்த்து 27 நட்சத்திரம் 9 கோள்களை வச்சு கணிச்சு சொல்றாங்க. ம்ஹ்ம். சரியா கணிச்சு சொன்னா இவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கிற விஷயம். இப்ப கல்யாணம் முடிக்கிறது, வீடு கட்டுறதெல்லாம் ம். கரெக்டா வந்துரு. ம். அந்த யோகம் இல்லாத பண்ணா தப்பா போயிடும். ம்ஹ்ம். அந்த தப்பா போற போது அந்த பஞ்சவச்சி சாஸ்திரத்துல டைம் குறிச்சுட்டா தப்பா எல்லாம் பண்ணிடலாம். ஓகே. அது அது ஒரு வழி இருக்குது. ம்ஹ்ம். அதாவது பெரிய பாதிப்புல இருந்து காப்பாத்திடலாம். ம். அதனால அதுல இருந்து இது வேறுபடுது. டைமிங் வந்து கரெக்டா அமைச்சிட்டா ம்ஹ்ம். பாதுகாப்பா இருக்கும். ஓகே. அதுதான் இது லாபம். ஓகே. ஏன்னா அது வந்து துல்லியமா கணிச்சு சொல்றதுனால ம். வினாடி பஞ்சபட்சின்னு பேரு. ம்ஹ்ம். நொடிக்கு டைம் மாறிட்டு இருக்கு. ம்ஹ்ம். நம்ம இதுல கணிக்கிற போதே என்னன்னா, ஏகதேசமா இதுல கணிக்கிற போதே அவங்க வந்து நல்லா டைமுக்குள்ள வந்துடுறாங்க. ம்ஹ்ம். அப்ப வந்து அந்த அந்த இடத்துல ஒரு தோஷம் வந்து விலகிடுது அவங்களுக்கு. ம். அந்த டைமுக்குள்ள வர்ற போதே அந்த தோசை விலகிடுது. ம். அது பெரிய லாபம் தான். ஓ. ஒரு தொழில் தொடங்கணும்னா, அதை வெற்றிகரமா நடத்தணும்னா, லாபகரமா நடத்தணும்னா, அதற்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியுமா? நிச்சயமா பயன்படுத்த முடியும். எப்படி? எந்த தொழில் தொடங்குறோமோ அதுக்கு தக்கபடி டைமை குறிச்சுட்டு, அதுக்குண்டான நாள்களையும் குறிச்சுட்டு, ம்ஹ்ம். கரெக்டான டைம்ல ஆரம்பிச்சோம்னா, ம். அந்த உழுவுற நம்ம ஆரம்பிக்கிற போது உழுகுற லக்கண கணிட்டு அவங்களுக்கு லாபகரமா வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். ம்ஹ்ம். அப்படி தப்பான டைம்ல பண்ணிட்டோம்னா பிசினஸ் லாஸ் கெட்டு போயிரு, பாதியிலேயே நின்று போயிரு, இல்லாட்டி எல்லாம் கடன் சுமையில முழுகி போயிரு. இந்த மாதிரி அதான் என்னோட அடுத்த கேள்வி. ஒருவேளை ஒருத்தர் தொழில் தொடங்கி அது லாஸ் ஆயிடுச்சு, சரியா போகல அப்படின்னா, அதை நம்ம சரிப்படுத்த முடியுமா? சரிப்படுத்த முடியும். எப்படிங்க? எப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த தப்பான டைமுக்கு மாட்டு டைம் இருக்குது. ஆஹா. அந்த டைம்ல கொண்டு வர்ற போது அந்த அந்த பாதிப்பு விலகி, ம். அந்த தோசை விலகி நல்லதுக்குள்ள வந்துடுறாங்க. ம்ஹ்ம். மறுபடியும் புதுப்பிச்சுக்கலாம். ஓஹோ. அது பாசிபிள் தான் நம்ம அது சாஸ்திரம். பாசிபிலிட்டி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப தொலைதூர பயணம்லாம் செய்யறாங்கல்ல, கார்லயோ இல்ல ஏதாவது பஸ்லயோ போறாங்க, ம். குடும்பத்தோட போறாங்க. ஆமா. போறப்போ பெரிய சில விபத்துகள்லாம் நடக்குது, ஆமா. உயிர் சேதம் ஏற்படுது. ம். அதெல்லாம் ஏன் நடக்குது? அதை தடுக்க முடியுமா? அது ஏன் நடக்குதுன்னா, மொத காரை எடுத்து ஃபர்ஸ்ட் ஓட்டுறாங்க இல்லைங்களா? ம்ஹ்ம். அந்த ஓட்டுற போது ஒரு லக்ன கணிது உழுவும். ம்ஹ்ம். அதுல வந்து ஊழ்நடை அரசு துயில் சாவுன்னு சொல்லிட்டு பஞ்சபூதத்தை கணக்கிட்டு தான் அது சொல்றோம். ம். அதுல வந்து மரண சாவுங்கிற டைம்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்களா, ம். அது கொண்டு போய் சாவுல தான் முடிக்கும். ம்ஹ்ம்.
அந்த கெட்ட நேரத்துல அவங்க அதை உடனே முடிக்காது. ம்ஹும். அந்த டைமிங் அப்படியே அந்த டைம் எடுத்துட்டே இருக்கு. அதுக்கு ஆயுள் காலம் எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ம்ஹும். இருக்கும். அது வரைக்கும் அது விட்டுட்டு இருக்கும். ம்ஹும். அந்த டைம் நாம எடுக்கிற போது சுத்தல சாவுங்கிற டைம் வரும். அப்ப போற போது ஆக்சிடென்ட் ஆயிடும். ம்ஹும். அது அவ்வளவுதான் பிரச்சனை. ஓஹோ. விதிய மதியால வெல்லலாம்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி விபத்துகளை மதியால வெல்ல முடியுமா? நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படிங்க? என்னன்னா, நாம தவறான டைம்ல வண்டி எடுத்திருந்தோம் அந்த நபருக்கு மட்டும் சொல்றேன். ம்ஹும். அவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். ம்ஹும். மட்டைகளுக்கு ஆகாது. ம்ஹும். அப்படியா எடுத்திருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா, ம். அந்த தவறான நேரத்தை மாத்துறதுக்குன்ட்டு இதுல ஒரு முறை இருக்குது. ம்ஹும். அந்த முறை அந்த வழியே போய் ம். அந்த கெட்ட டைம்னுடைய பலம் குறையிற அளவுக்கு நாம இதுல டைம் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தா நல்ல டைம்லயே பண்ணிட்டு இருந்தோம்னா ம். அது மாறி போயிடும். ம்ஹும். அது செயலிழந்துரும். ம்ஹும். நமக்கு வந்து எப்படின்னா 100 வாட்ஸ் பல்ப் எரியறதுக்கும் ம். 1000 வாட்ஸ் பல்ப் எரியறதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஆமா. அது மாதிரி நாம நம்மளுடைய பவர் அதிகப்படுத்திட்டே வர்ற போது, நம்ம நல்ல நேரத்திலேயே பண்ணிட்டே வர்ற போது ம். அது மாறிக்குது. ஓ. இப்போ உதாரணத்துக்கு ம். ஒரு எந்த நேரத்துல எடுத்தாலும் யாருக்குமே தெரியாது. ம்ஹும். ஆக்சிடென்ட் ஆகிறது கணிக்க முடியாது. ம். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். ம். நீங்க இப்போ ஒரு வண்டி எடுத்துட்டு போறோம். ம். அந்த வண்டி ஓட்டுற டிரைவர் ம். நட்சத்திரமும் ராசியும் என்கிட்ட கொடுத்தாங்களா, ம். நான் வந்து அவருக்கு உண்டான நல்ல நேரத்தை நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். ம்ஹும். அந்த டைம்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டே இருந்தாங்களா தொடர்ந்து. ம். அந்த அப்ப போற பிரயாணம் சூப்பரா நடக்குது. எந்த தடையும் இருக்காது. ம்ஹும். அப்புறம் என்ன வேலைக்கு போறாங்களோ அதே செவ்வனே நடக்கும். ம்ஹும். அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வர வர ம். அந்த கெட்ட டைம்னுடைய பலம் குறைஞ்சு ம். நல்ல டைம் அதனுடைய பவர் வந்துடும். ஓகே. அதுக்கு அந்த கப்பல் இதை நம்ம தேருன்னு தான் சொல்றோம் முதல்ல. ம். இப்ப வாகனம், காரு, பஸ், லாரி எல்லாம் சொல்றோம். சரி. அந்த வாகனத்தினுடைய பலம் கூடிரும். சரி. மாறி இன்றைய காலகட்டத்துல பல நோய்கள் வருது. ம். சிலருக்கு அது குணமாகுது, சிலருக்கு குணமாகாம நாள்பட்ட நோய்களா இருக்கு. ம். ஏன் அப்படி நடக்குது? அதற்கான இது அதுக்கு காரணம்னா இன்னொரு விஷயத்த சொல்லித்தான் சொல்லணும். நம்ம வீடு கட்டுறதுக்கு முறுத்துக்கல் போடுறோம். ம்ஹும். அப்போ வந்து சரியான கடிதளத்தில் நோய் உண்டாகுன்னு சொல்றாங்க. ம்ஹும். அந்த டைம்ல இவங்க முறுத்துக்கால் போட்டாங்களா நோய் வந்துடும். ம்ஹும். அப்புறம் பிசாசு குடி இருக்குன்னு சொல்றாங்க. ம்ஹும். அந்த டைம்ல போட்டாலும் அந்த மாதிரி பேய் பிடிக்கிறது, இந்த பில்லி சூனியா அந்த மாதிரி வந்துடும். ம்ஹும். இதெல்லாம் வந்து கிரகம் வீட்டினுடைய பாதிப்பினால வரக்கூடிய நோய். ம்ஹும். ஒரு சிலருக்கு வீடு நல்லா இருந்து நோய் வருதுன்னா, ம். அவங்க வந்து நோய் வந்ததுன்னா அந்த சிகிச்சை பெறதுக்காக போகக்கூடிய அந்த டைம், நாள், நேரம்லாம் இருக்கு இல்லைங்களா, ம். அது நல்ல டைம்ல பார்த்து போனாங்களா ம். அது சீக்கிரம் குணமாயிரு. ம்ஹும். அப்படி இல்லாத தவறான நேரத்திலேயே போனாங்களா சின்ன நோயா இருக்கு, தொடர்ந்து பார்த்தா அந்த நோய் வந்தது, இது வலி வந்தது, அது அல்சர் ஆச்சு, இப்படி நிறைய வந்து ஹார்ட் அட்டாக் ஆச்சு அப்படின்னு வரிசை ஒன்றொன்னா வந்து ம்ஹும். பெருசா வந்து தீர்க்க முடியாத அளவுக்கு ஆயிரு. ம். அப்புறம் நம்ம டாக்டருக்கு குறை சொல்றது, வைத்தியருக்கு குறை சொல்றது, அந்த மாதிரி தான் பண்றாங்க. ம்ஹும். இதுதான் காரணம். ம்ஹும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலருக்கும் இருக்கிற பிரச்சனை, பல இளைஞர்களுக்கு இருக்கிற பிரச்சனை திருமணம் ஆகாம இருக்கிறது தான். ஆமா. 30 வயசு கடந்த பலர் வந்து இன்னைக்கு திருமணம் ஆகாம சிங்கிளா இருக்காங்க. ம். எஸ்பெஷலி 90s கிட்ஸ். ம். ஸோ இவங்களோட பிரச்சனைக்கு நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரத்துல ஏதாவது தீர்வு இருக்கா? நிச்சயமா இருக்கு. எப்படிங்க? என்னன்னா, அவங்க எதனால கல்யாணம் ஆகக்கூடாது இருக்குங்கிற அந்த விதியை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா, ம்ஹும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான பரிகாரத்தை கரெக்டா பண்ணிக்கலாம். ம்ஹும். பரிகாரம்னா கோயில்ல போய் பண்றது, ம். கழிக்கிறது, அந்த மாதிரி நான் சொல்லல. ம்ஹும். டைமிங் தான். ம். அவங்களுக்கு கரெக்டான டைம் செட் பண்ணி ம். அதுக்குன்னு ஒரு சில வழிமுறை இருக்கு. ம்ஹும். அதை செஞ்சுட்டே வந்தாங்களா ம். உடனே அது இது மாறிக்கும். ம்ஹும். இப்ப உதாரணத்துக்கு நான் என்னோட இதுலயே நிறைய செஞ்சிருக்கிறேன். ம்ஹும். என்னன்னா, ம். ஒரு பையன் கல்யாணம் முடிக்கிறதுக்காக வீடு கட்டினான். ம். வீடே கட்ட முடியல. ம்ஹும். கல்யாணம் முடிக்கிறதுக்காக தான் வீடு கட்டுறேன், ஆனா வீடே கட்ட முடியல, தடை ஆயிட்டே இருந்தது. ம்ஹும். நான் டைம் குறிச்சு கொடுத்து முகூர்த்தக்கால் போட்டு அந்த டைம்ல வீடு கட்டணும். ம்ஹும். ஆனா நான் அந்த வீடு கட்டுறதுக்கு முகூர்த்தக்கால் போடுற போதே ம். கல்யாணம் முடிச்சிடணும், வீடும் கட்டிடணும், ம். தொழிலும் அமைஞ்சிடணும். மூணையும் கட் பண்ணித்தான் நான் அந்த டைம் செட் பண்ணேன். ம். வீடுக்கு கட்டிட்டா ஒரு தளம் கட்டுறத தான் சொல்லியிருந்தா, 2 தளம் கட்டி 3வது தளம் கட்டிட்டான். ம்ஹும். கட்டிட்டு அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே கல்யாணம் செட் ஆகி நிச்சயம் பண்ணிட்டாங்க. ம்ஹும். இப்ப தொழிலும் அமைஞ்சிருச்சு. 3 ஒரே டைம்ல ஆகிற மாதிரி பண்ணி விட்டான். ம். இது சிறப்பு தானே. ஆமா.
அப்புறம் அது இல்லாத ஒரு சிலர் கல்யாணம் முடிக்காத வீடு கட்டுறது பிரச்சனையும் இருக்காது, வேற பிரச்சனையும் இருக்கு. அதுக்கு வேற பரிகாரம் இதுல இருக்குது. அது என்னன்னு யாருக்கு எப்படி இருக்குதோ அதை படி பார்த்து பண்ண வேண்டியதான். பண்ணுனா சரியாயிடும். ஓகே. இப்போ பொது வாழ்க்கையில இருக்கவங்க, அரசியல் கட்சி தொடங்குறவங்க, சினிமா படம் எடுக்கிறவங்க வெற்றியும் அடைகிறாங்க, தோல்வியும் அடைகிறாங்க. அது ஏன்? இப்போ பஞ்சபட்சி சாஸ்திரத்துல என்ன சொல்லுதுன்னா, ஊன், நடை, அரசு, துயில், சாவு 5 காலமா பிரிக்கிறாங்க. ஊன்னுங்கிறது நல்ல டைம், நடைங்கிறது ஒரு சுமாரானது, அரசுங்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த அரசியல் வாழ்க்கைன்னு சொன்னீங்களா, இந்த அரசியல் வாழ்க்கைன்னு சொல்ற அந்த இதுல இருக்கிற அரசு டைம்ல வந்து அந்த கட்சியை தொடங்குறது, அதுல கையெழுத்து போடுறது, அதுக்குன்னு ஒரு சில சடங்கு இருக்குல்ல, அதை பண்றாங்க. அந்த டைம்ல பண்ணா அரசாட்சி ஆளலாம். துயில், சாவுல பண்ணுனா அந்த ஆரம்பிக்கிற போது அதுக்கு ஒரு ஆயுள் காலம் 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ இல்ல 20 வருஷமோ அது வரைக்கும் இருக்கு. அது முடங்கிரும், அதோட முடிஞ்சிடும். அது வரைக்கும் அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. அந்த ஆயுள் காலம் முடிஞ்சோன்னா அது அழிஞ்சிரும். அரசு டைம்ல பண்றவங்களுக்கு நீண்ட நெடிகள் இருப்பாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டா, அரசு டைம்ல எடுக்கிற அந்த டைம்ல போட்டோம்னா நல்ல சிறப்பா அந்த படம் ஓடு. சாதாரணமா கதையே இல்லாத கூட அது அவார்டு வாங்குறது, பரிசு வாங்குறது நடக்கிறத பாக்குறோம். சிறப்பான கதை அம்சமே இருக்கு. அவங்க வந்து இந்த நட துயில் எடுத்துட்டு போட்டுருவாங்க. அப்ப அது வந்து அவ்வளவுதான், ரொம்ப சிரமமா பட்டுதான் அது ஓடும். அதே வந்து சாவுங்கிற டைம் வருது, அந்த டைம்ல எடுத்துட்டாங்களா பொட்டிக்குள்ள போய் படத்துக்கு அது ஓடவே ஓடாது. அது நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு சில படமெல்லாம் எடுத்து ஓடாதே போகும். அதுக்கு காரணம் இதுதான், வேற ஒன்றும். டைமிங் தான் எல்லாத்துக்குமே. பயன்படுத்துறீங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தாத விட்டுட்டாங்களா அப்புறம் ஏதோ ஒரு டைம்ல போட்டு அப்படி ஆயிடும். அந்த மாதிரியும் இருக்குது. இல்ல எல்லாரும் டைம் பார்த்து தான் பண்றாங்க. இது வினாடி பஞ்சபட்சியில இந்த கணக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம். இதுல பார்த்து செய்யற போது தெளிவா பண்ணிடுறான். அதுதான் நடக்கு. நான் வந்து ஒரு இதுக்காக, இந்த ஆராய்ச்சிக்காக எத்தனை செலவழிச்சிருக்கேன்னா 35 ஆண்டுகள் நான் செலவழிச்சிருக்கிறேன். ஒரு 2 லட்சம் சோதனை டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யற போது இந்த டைம் குறிச்சு, நான் செய்யறதுக்கு டைம் குறிச்சிருவேன். யாரா செஞ்சுட்டு இருக்கனாலும் அந்த டைம் குறிச்சு ஒரு 2 லட்சத்துக்கு மேல இருக்கு. டெஸ்ட் பண்ணித்தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். இது ஒன்னும் இம்மி பிசகாத நடக்கும். ஏன்னா என்னுடைய உழைப்பு 35 வருஷம் உழைப்புதல் இருக்கு. அதனால நான் தெளிவா சொல்றேன். இதன் மூலம் நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? உங்க எதிர்கால திட்டம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இத எப்படி சொல்றேன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு சங்கடத்துல இருக்கிற போது அதுல காப்பாத்துறதா மனித இயல்பு. ஒரு ஆத்துல ஒருத்தர் விழுந்துட்டான்னா அவனை நீத்தல் தெரிய தவிச்சிட்டு இருக்கிற போது கையை குடிச்சு தூக்கி விடுறதா மனிதனுடைய உண்மையான இயல்பு. அது மாதிரி அறியாமையிலையும் என்ன செய்யன்னு தெரியாத தவறான டைம்ல ஆரம்பிச்சு மக்கள் அல்லல் படுறாங்க. இதுல இருந்து எல்லா மக்களுக்கும் நல்ல வழி காட்டுறது என்னுடைய முழு விருப்பம். அவங்கள அதுல இருந்து மீட்டெடுத்து நல்ல முறையா இருக்குன்னு நினைக்கிறேன். தவறான டைம் போட்டு இப்ப எல்லா மனிதனாவே சகோதரன் தான், தாயுள்ளம் கொண்டுதான் இறைவன் மக்களை பாக்குறாரு. அது மாதிரி இந்த வித்தையை நான் படிச்சதுனால எல்லாத்துக்கும் வந்து தவறான இதுல இருக்கிறவங்கள கை கொடுத்து தூக்கி விட வேணுங்கிறத என்னுடைய லட்சியம். அதுக்கு வந்து ஒரு ஆசிரமம் போட்டு அதுல ஒரு சில பாடசாலை மாதிரி வச்சு சிசிறுகளை எல்லாம் சேர்த்தி அவங்க மூலம் மக்களுக்கு நன்மைப்படுத்தலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. காலம் எப்படி வழி விடுதோ அதுபடி பண்ண வேண்டியது. மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா, உங்களுடைய பஞ்சபட்சி சாஸ்திரத்தை அவங்க பயன்படுத்திக்கணும்னா அவங்க என்ன செய்யணும்? எப்படி உங்களை தொடர்பு கொள்ளணும்? என்னுடைய நம்பர் நான் கொடுத்துட்றேன். நீங்க அதை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ வெளியே ஏதோ ஒரு டூர் போறோம், வெளியூர் பிரயாணம் போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த டைம் வாங்கி போய் பாருங்க. ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத போயிட்டு வரதை நீங்க முதல்ல உணருங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அதுக்கு மேல இந்த சாஸ்திரத்தை நம்புங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்றது. அப்புறம் ஒரு வீடு கட்டுறது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முகூர்த்தங்கள் போடுறது, இந்த மாதிரி வர்றதெல்லாம் நான் நிறைய பண்ணிக்கிறேன். தவறான நேரத்துல தாலி கட்டிடுவாங்க. அப்ப வந்து பாக்குற போது நான் அதை கண்டுபிடிச்சு அந்த தாலி அவுத்து மறுபடியும் நல்லா டைம் பார்த்து கட்டி நல்லா இருக்கிறீங்களா இருக்கிறாங்க. அது என்கிட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அதை பண்ண முடிஞ்சது, மற்றவங்களுக்கு தெரியாது. இது நிறைய அந்த மாதிரி சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை காப்பாத்தி கொடுக்க வேணுங்கிறதுக்கோசம் தான் நான் இதை பண்றேன். நீங்க வந்து
வெளியூர் போறதுக்கு பைக்லயோ இல்லது கார்லயோ இல்ல பஸ்லயோ எதுலயோ வேணால நட்சத்திரமும் ராசியும் சொல்லுங்க, நான் டைம் குறிச்சு கொடுக்குறேன். அந்த டைம்ல போய் பாருங்க. போயிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் அப்படியே செவடே நடக்கும். அதை நீங்க பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அடுத்தது ஒவ்வொன்றா நீங்க வரலாம். இந்த நம்பரை வச்சுங்க, யாராச்சும் பிரச்சனைன்னு கொடுங்க, மக்களுக்கு இதைய பகிருங்க, மக்கள் பயனடையட்டும். மக்கள் எல்லாம் எல்லாத்தையும் நான் சகோதரத்தான் நினைக்கிறேன். வேறுபாடு கிடையாது. எல்லாரும் பயன்படுத்திங்க, பயனடைங்க. நன்றி, வணக்கம். பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது என்னுடைய குருஜி பஞ்சபட்சி சாஸ்திர நிபுணர் தான். அவரே பயங்கரமா அவர் பாக்குற பஞ்சபட்சி பாத்தீங்கன்னா வினாடி பஞ்சபட்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் அதுல ஒரு செகண்ட் முதற்கொண்டு அவர் கால்குலேஷன். அந்த பஞ்சபட்சி அதாவது நேரமும் காலமும் சரியாக அமைந்தால் நம்ம செய்யும் செயலும் சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு கொடுக்குற நேரத்துல நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி அவர் சொல்றதை செஞ்சோம்னாவே போதும். நமக்கு பிடிச்ச வேலைகளும் சரி, மற்ற ஏதாவது காரிய தடைகளும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அந்த டைம்ல ஆரம்பிச்சோம்னாவே அதுவே கழிச்சிடும். ஸோ காரிய தடைகள் அதிகமா இருக்குது, பீடைகள் அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு சிலருக்கு இருக்குதுன்னாவே அந்த டைம் அவங்க ஒரு நேர்மையானவங்க இல்லை அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த டைம் கூட ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டைம் அவர் சொல்ற டைம்லயே ஃபாலோ கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அந்த டைமிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவரு சொன்ன மாதிரி தான் நான் பஞ்சபட்சியை ஃபாலோ அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் நாங்கள் பஞ்சபட்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது மிக ஒரு பயங்கரமான சாஸ்திரம். அதாவது என்னுடைய நண்பர்களுக்கு கூட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னுடைய நண்பருக்கு ஆக்சுவலா வீடு கட்டுறதுக்கு, திருமணத்துக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு என் நண்பர்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். அதாவது கல்யாணமாகி ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்தா கூட அவரு சொல்ற டைம்ல அந்த முகூர்த்த கால் போட்டாவே போதும், அந்த கல்யாணம் மிக சிறப்பாகவும் அமைதியாகவும் ரொம்ப இதாகவும் நடக்கும். அந்த பாலக்கால் முகூர்த்த கால் போடுற டைம்ல முதற்கொண்டு அந்த கல்யாணம் முடியறதே தெளிவா சொல்லிடுவாரு. என்னுடைய இந்த கிளினிக் பாத்தீங்கன்னா என்னோட குருஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த கிளினிக் நான் ஆரம்பிச்சேன். இது அவர் பால் காய்ச்சறதுக்காக இந்த கிளினிக் பால் காய்ச்சறதுக்கு அப்படின்னு டைம் குறிச்சு கொடுத்தாரு. அந்த பால் காய்ச்சற டைம் பாத்தீங்கன்னா நம்ம அடுப்பை பத்த வைக்கும் போது அந்த அக்னி பகவானை எப்ப அழைக்கிறோமோ அதுல இருந்து இந்த கிளினிக்கோட டைம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த அடுப்பை பத்த வைக்கிற டைம் அவர் குறிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் முடிஞ்சுட்டு அப்புறம் குருஜிட்ட ஆசி வாங்கும்போது நீ என்னை கூட சந்திக்க முடியாத அளவுக்கு நீ ரொம்ப பிஸி ஆயிடுவ சூர்யா அப்படின்னு என்னோட குருஜி சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் வழங்கினாரு. அதே மாதிரி இது வரைக்கும் அவர் சொன்னது என்னவோ அது கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே நடந்துட்டு இருக்குது. குருஜி நான் வாரம் ஒரு டைம்னாச்சும் போய் பார்க்கறதுக்கு போவேன். இப்போ லாஸ்டா 2 மாதமா என்னால போய் பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டேன். ஸோ அது இல்லாம இந்த கிளினிக்குள்ள வந்தவங்க பஞ்சபட்சியில ஆரம்பிச்சதுனால என்னவோ உள்ள வந்தாவே ஒரு கோயிலுக்குள்ள வர மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உள்ள வந்தாவே ஒரு சிலருக்கு நோயும் கிளியர் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த கிளினிக் அமைச்சு வச்சிருக்கேன். ஸோ அதனால எல்லாத்துக்கும் முழுமுதற் காரணம் என்னுடைய குருஜியோட ஆசையினாலதான் இந்த அளவுக்கு சிறப்பாக நான் வைத்தியமும் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் என்னோட குருஜியோட ஆசீர்வாதத்துலதான் ஒன்னா நல்லா போயிட்டு இருக்குது. நான் இன்னும் நிறைய பேருக்கு பல நன்மைகளும் பல வைத்தியங்களும் செஞ்சு என்னோட குருஜி ஆசீர்வாதத்தால நல்லா மென்மேலும் மக்களை நல்வழிப்படுத்துவேன். நல்ல உடம்பு ஆரோக்கியமா மாத்துறதுக்கு உண்டான ஆசி வழங்கியிருக்கிறாரு. அதன் பேர்ல நல்லா போகும். பஞ்சபட்சி சாஸ்திரம் அதை பத்தின அவேர்னஸ் எனக்கு எதுவும் பெருசா ஃபர்ஸ்ட்ல கிடையாது. நான் வீடு கட்ட ஆரம்பிச்சு எனக்கு யாருமே சப்போர்ட் எதுவுமே பண்ணல. ஃபினான்சியலாவும் சரி, வீடு கட்டுறதுக்கு மேசனாளுங்க அந்த மாதிரி மேன் பவர் சப்போர்ட் எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் அம்மாப்பேட்டையில சூர்யாங்கிற ஒரு அண்ணா எனக்கு பழக்கம் பண்ணாரு. அவரோட ரெஃபரன்ஸ் மூலியமா அவரோட குருஜி ஜெகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கவுந்தப்பாடியில இருக்காரு. அவர்கிட்ட போய் பார்த்து டைம் குறிச்சு
எனக்கு வந்துட்டு அவர் பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலியமா என்னோட ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு எனக்கு டைம் குறிச்சு இப்போ டைமிங் கொடுத்தாரு. அது மூலியமா வந்துட்டு எனக்கு நான் வீடு கட்டினேன். எனக்கு வீடு கட்டின உடனே எனக்கு வந்து கல்யாணம் ஆஃபரும் கிடைச்சது. கல்யாணத்துக்கான டேட்டும் அமைஞ்சது. கல்யாண டேட்டும் வந்து அவரை கொடுத்த டைமிங் டேட்டு இதுபடி பண்ணேன். இப்போ என் லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கேன். ப்ளஸ் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸும் ரொம்ப நல்லபடியாக ரன் ஆயிட்டு இருக்கு.